நான் டென்னிஸ் கிளப்ல ஜாயின் பண்ண போறேன். நான் டென்னிஸ்க்கு மாற போறேன். பொறு ஷான்ஜுவான், இதை பத்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. 22 வயசுல நீ டென்னிஸுக்கு மாற போறியா? இப்படி ஒரு முன்னோடி இந்த உலகத்துல இது வரைக்கும் இருந்ததில்ல. அப்ப நான் கண்டிப்பா இருப்பேன். என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கா? கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா இருக்கு. என்ன கொஞ்சமா சீரியஸா நினைச்சு பாருங்களேன். கொஞ்சம் பேர் என்னால சாதிக்க முடியாதுன்னாங்க, கொஞ்சம் பேர் என்னால சாதிக்க முடியும்னாங்க. ஆனா நான் என்னோட மனசை மாத்திக்கிட்டேன். ஒரு வாட்டி போய் முயற்சி பண்ணுவோம், ஜெயிக்க முடியலன்னா வந்துடலாம். திரும்ப பசங்களுக்கு கோச்சிங் கொடுக்க வேண்டியதுதான். அந்த வேலையும் ஒன்றும் மோசமா இல்லையே. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த பேட்மிண்டன் ப்ளே பண்ணிட்டு இருந்தப்ப ஏதோ ஜெயிக்க போற மாதிரி நான் அடுத்தவங்களோட கனவை தானே சுமந்துட்டு இருந்தேன். ஆனா இந்த வாட்டி நான் என்னோட பாதையை தேர்ந்தெடுத்தாகணும். நல்லதோ கெட்டதோ நான் கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். ஏத்துக்கிறேன். இதுக்கு மறுவார்த்தையே கிடையாது. நீ அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா சந்தோஷம். சியர்ஸ். சியர்ஸ். என்னது இது? ஒரே நாள்ல 10 ஃபாலோவர்ஸ் என்ன விட்டு போயிட்டாங்க. என்னோட மெயின் ஜாப் போயிட்டே இருக்கே. ஹலோ. ஹலோ. உங்க பேரு லியாங்டோ தானே? ஹாய், நான் மிங்கியூ. ஹலோ, நைஸ் டு மீட் யூ. உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்? நான் உங்க சிஸ்டர் யுவான் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க தான் உங்களை பார்த்துக்க சொன்னாங்க. ஆ, உங்களோட வேலை இங்க என்னது? நான் மிஸ்டர் ஜியாங் ஜியோட செக்ரட்டரி. மிஸ்டர் ஜியாங் ஜியா? மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்டோட வைஸ் பிரசிடென்ட். ஆமா. பிரதர் மிங்யூ, நீங்க ஹை பொசிஷன்ல இருக்கீங்க, அதனால நிறைய இடத்துக்கு போயிட்டு வருவீங்க இல்லையா? ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் அந்த பக்கம் வர பார்த்தேன், ஆனா என்னோட கார்டு ஆக்சஸ் இந்த ஆகல. பக்கம் டைரக்டர் லெவல்ல இருக்கவங்க, அதுக்கு மேல இருக்கவங்க தான் வர முடியும். இங்க பார்க்கறதுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. இங்க சில கான்ஃபரன்ஸ் ரூம் இருக்கும், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். ஹலோ. சரி, நான் போய் வாங்கிக்கிறேன். லியாங்டோ, இந்த இடத்த சுத்தி பார்த்த உடனே உங்க ஒர்க் பிளேஸ் போயிடுங்க. சரி. என்ன பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். பிரசிடென்ட்டோட எக்ஸிகியூட்டிவ் அசிஸ்டன்ட்டோட லைஃப் ஒரு நாள்ல எப்படி இருக்கும் பாக்குறீங்களா? இந்த வேலையை என் ஃபேமிலி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது. நாட்டோட உயர்ந்த 500 கம்பெனிகள்ல இதுவும் ஒண்ணு. பிரசிடென்ட்டோட பார்வையில இந்த உலகம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அப்டேட்ஸ்க்கு எல்லாரும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அப்படியே ஃபாலோவும் பண்ணிடுங்க. குட் ஷாட். ஹேய், வா 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 விளையாடலாம். நான் வரலப்பா, நீங்க விளையாடுங்க. நான் ஒரு கியூட் இன்ஃப்ளூயன்சரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவன் ஒரு பயந்தாங்கோலி. போயிட்டே இரு. ஹே டூஜியோ, இங்க ஒரு நிமிஷம் வாங்க. வாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு, இதோ வந்துடுறேன். மறுபடியும் என்ன டூஜியோன்னு கூப்பிட்ட நான் உன்னை அடிச்சிடுவேன். ஒரு நிமிஷம் இதை நீங்களே பாருங்க. இதை பார்த்தா நம்ம கார் மாதிரியே இருக்குல்ல? அப்புறம் இது உங்க வாட்ச் தானே? செக் பண்ணுங்க. எனக்கு லிங்க் அனுப்பி விடு. சரி, அனுப்பிட்டேன். இவளுக்கு இந்த மாதிரி கேம் தான் பிடிக்கும் போலயே. காரணம் நிறைய கேர்ள்ஸ் சிஸ்டர் ஷுவாங்கோட ஸ்கின் கேர் ரொட்டீனை பத்தி கேக்குறாங்க. அவங்க என்ன ஃபுட் சாப்பிடுறாங்க, என்ன அவுட்ஃபிட்ஸ் போடுறாங்க. எங்க ரெண்டு பேரோட லாஸ்ட் நேமே லியாங்க. கடவுளே, என்னோட இந்த லைவ் ஸ்ட்ரீம் வைரல் ஆகணும்ப்பா. ஹலோ எவ்ரிவன், என்னோட பேரு பீச் பீச். இந்த அவுட்ஃபிட்ஸ்க்கான இன்ட்ரோடக்ஷன் அவ்வளவுதான்.
உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தா அந்த ஃப்ளோர் ஓபன்ல தான் இருக்கு. நீங்க வேலை பாக்குற கம்பெனி உங்க பாய் ஃப்ரெண்டோட கம்பெனியா? அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் என்னோட அப்பா கிட்ட ஒரு ஜாப் வேணும்னு கேட்டேன். அதே மாதிரி நிறைய படிக்க ஆசைப்பட்டேன். ஐயோ என்ன இவ இன்னும் நடிச்சிட்டு இருக்கா? வாவ், வெல்கம். எல்லாரையும் வரவேற்கிறேன். Thank you. I love to eat peach. வைஃபி எனக்கு ஸ்டேட்டஸே கொடுக்கல, அதனால நான் இப்ப சேடா இருக்கேன். நான் என்னோட குதிரையை துரத்தி விட்டுட்டேன். நீ எப்போ லைவ் ஸ்ட்ரீமை முடிப்பேன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அவன் உன்னோட பாய் ஃப்ரெண்டா இல்ல ஹஸ்பண்டா? அவ உண்மையாவே ஸ்போர்ட்ஸ் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கானா? அவன் எதுக்காக வெர்ச்சுவல் கிஃப்ட்ஸ்லாம் கொடுக்குறான்? என் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்றதுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். ஐ லவ் டு ஈட் பீச். பாரு உன்னை சாவடிக்கிற மாதிரி பயன்படுத்துறனா இல்லையான்னு. இது அவதான் இல்ல? இதுதான் அவுட்டோர் ட்ரைனிங் கோர்ஸ். இப்போதைக்கு நிறைய மெம்பர்ஸ் கிடையாது. சில கோர்ஸ்லாம் வேக்கண்டா இருக்கு. அப்படின்னா நீ டாக் வாக்கர் வேலையை விட்டுட்டியா? அப்ப ரன்னிங் என் கூட வருவியா? நான் இப்போதான் இந்த கிளப்ல வேலைக்கே சேர்ந்திருக்கேன். ரன்னிங் வரதுக்கு டைமே இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நானே உன்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன். ஏன் உனக்கு டைம் இல்லையா? ஜிம்னாசியம் பக்கத்துல தான் இருக்கு. நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன். இதுதான் எங்க கிளப்போட அந்த ஜிம். வா, வந்து உள்ள எப்படி இருக்குன்னு பாரு. இதோட டைமிங் பார்த்தனா காலையில 7 மணில இருந்து நைட் 8 மணி வரை. அப்புறம் இந்த சைடு மசாஜ் மிஷின்ஸ்லாம் இருக்கும். நீ இங்க நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பிசிக்கல் தெரப்பி ரூம். மாஸ்டர் ஜாங், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இவர் தான் எங்களோட ஸ்ட்ரிங்கர் மாஸ்டர் லூ. இவர் டியூஸ்டே அப்புறம் சாட்டர்டே இங்க வருவாரு. ஹலோ. ஹலோ. எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்ட பிறகு நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. பிரமாதமா இருக்கு. எங்க ஆர்ட்வர்ஸ் எல்லாம் நல்ல எக்யூப்டா இருக்கு. ப்ளீஸ் உட்கார். இங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ப்ரொஃபஷனல் கிளப்ல இருக்கிற மாதிரி இங்க கேண்டீன்ஸ்லாம் இருக்காது. பிசிக்கல் தெரபிஸ்ட் அப்புறம் ஸ்ட்ரிங்கர்ஸ்லாம் பார்ட் டைமர்ஸ். வீக்லி 2 days தான் வருவாங்க. முக்கியமா இங்க மக்கள் பணம் கட்டி தான் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. ஃபீஸ் பே பண்ணி தான் மெம்பர் ஆகுறாங்க. நீ ஏதோ ஃபீஸ் கட்ட தேவையில்ல. ஏன்னா நீ தான் இப்ப பிளேயர் இல்லல. நீ இந்த கிளப்போட ஒரு ஸ்டாஃபா தான் இருக்க போற. உன் பேசிக் salary 6000. salary உன்னோட டேலண்ட்டை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகும். இது ஓகேவா? ஓகே. நான் உனக்கான ஒர்க் யூனிஃபார்மை ரெடி பண்ணியிருக்கேன். இந்த டென்னிஸ் ராக்கெட் பேசிக் வெர்ஷன் தான். உனக்கு கொஞ்சம் பழக்கம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வேற ராக்கெட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட ஃபோர்ஸை யூஸ் பண்ணி பாலை ஸ்பின் பண்ண வைக்க முடியாது. பாலும் ஸ்பின் ஆகாது. உங்களுக்கு நான் இவர் இன்ட்ரடியூஸ் பண்றேன். பேரு சாங் சான்சுவான். இவர் ஒரு எக்ஸ் பேட்மிண்டன் பிளேயர். இவர் நம்மளோட கிளப்ல அபிஷியலா ஜாயின் பண்றாரு. இவரோட வேலை என்னன்னா கோர்ட்ல உங்களுக்கு சப்போர்ட் மேனேஜர் லியாங், எனக்கு ஒரு விஷயத்தை புரிய வைங்க. ஒரு பேட்மிண்டன் பிளேயர் டென்னிஸ் கோர்ட்ல வந்து என்ன எங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாரு? ஒருவேளை நாம பேட்மிண்டனுக்கு மாற போறோமா? நாம மாத்த வேணாம், அவர் மாறிடுவாரு. சோ இவரோட வேலை கோர்ட்ல சப்போர்ட் பண்றது, கோர்ட்டை மெயின்டைன் பண்றது, ஷெட்யூல் பண்றது, பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்றது, அப்புறம் கோச்க்கு ஹெல்ப் பண்றது. அப்படின்னா அவர் சின்ன பையனா? அதுக்கும் மேல பேசிக் ட்ரைனிங் அப்புறம் டயரிங் டாஸ்க்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாம். நீங்க இவரை கோர்ட்ல வச்சு கூட இவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். ஓகேவா? என்ன சொல்றீங்க? பேட்மிண்டன்ல இருந்து டென்னிஸ்க்கு மாற போறாரா? ஆமா, இவருக்கு 3 மாசம் தான் டெட்லைன். 3 மாசத்துக்கு அப்புறம் நீங்க வோட் பண்ணலாம். அவர் எங்க இருக்கிறதா இல்ல டென்னிஸ் விளையாடலாமான்னு. என்ன வகையான ஜோக்கு? என்னோட பேரு சாங் சான்சுவான். ப்ளீஸ் நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நாள் கழிச்சு நீ செஞ்ச முக்கியமான வேலை இதுதானா? ஆமா கோச் வாங், இதுக்கப்புறம் அவன் உங்களோட பொறுப்பு. நீங்க அவனுக்கு எந்த வேலை வேணா கொடுங்க. இல்ல, வாய்ப்பே இல்லை. லியாங் யுவான். யாரு? உன்னோட நோக்கம் தான் என்ன? அவன மாதிரி ஒரு இடியட்ட வேலைக்கு சேர்த்து எங்களை அசிங்கப்படுத்துறியா? அவன் ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயர். அவன் நேஷனல் டீமுக்கு போக வேண்டியவன். அவனோட ஸ்போர்ட்ஸ் ஆட்ரிபியூட்லாம் உங்களை விட ஜாஸ்தியா இருக்கு. ஆனா அவன் சாதாரண பேட்மிண்டன் பிளேயர் தானே.
இப்போ நான் சொல்றேன், அந்த இடியட்டை முதல்ல வெளில அனுப்புங்க. இங்க பாரு, வார்த்தை அளந்து பேசு. உன் அப்பாக்கு தெரியுமா நீ இப்படிலாம் பேசுறது? எங்க அப்பா பேரை சொல்லி என்னை வாய மூட பார்க்காத. ஓகே, எனக்கு ஒன்னு சொல்லு. இங்க வந்து இவ்ளோ கம்ஃபர்டபுளா உட்காந்துருக்கியே, உன்னை சுத்தி அவ்ளோ இருந்தோ நீ ஏன் எந்த ரிசல்ட்டும் தராம இருக்க? இதுக்கு காரணம் உன் அப்பா தானே? நிச்சயம் கிடையாது. அப்புறம் வேற என்ன? அதுக்கு காரணம் எனக்கு இதுல கரிஸ்மா இருக்கு. எதுக்காக சிரிக்கிற? சிரிக்கிறது நிறுத்து. சாரி, என்னால உண்மையாவே சிரிப்பு அடக்க முடியல. சரி விடு. உன்னோட அப்பாவோ இல்ல கரிஸ்மாவோ யாரா வேணா இருந்துட்டு போட முக்கியம் இல்ல. காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரே ஒரு கரன்சி தான் இருக்கா, ஸ்ட்ரென்த்தை நம்பி ரிசல்ட் கொடுக்கறது. ஆனா நீ அப்படி கிடையாது. உன்னை நீ ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சு சாங் சாஞ்சுவானுக்கு நிறைய கத்துக்கிற திறமை இருக்கு. இந்த 3 மாசத்துல கண்டிப்பா அவன் யாருங்கறத காட்டுவான். அப்புறம் உங்களுக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். ஓகே, 3 மாசம் தானே, அது வரைக்கும்லாம் இவன் இங்க இருக்க முடியாது. சரி, நம்ம சாப்பிடலாமா? இந்த டிஷ் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நம்ம ஒயின் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என் கூட ஒரு கிளாஸ் சாப்பிடு. இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்க மாதிரி தெரியுது. சியர்ஸ். ஒரு வழியா லியாங் யுவான் ஃபைனலா டென்னிஸ் கிளப்புக்கு மேனேஜராக ஒத்துக்கிட்டா. இனி அதை பத்தி நான் கவலையே இல்லாம இருப்பேன். அதை நல்லா நடத்துறேன்னு சொல்லியிருக்கா. அவளை எதுக்கு நீங்க வேலைக்கு சேர்த்தீங்க? அவளுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு? அவளுக்கு டென்னிஸ் விளையாட தெரியுமா? அவளால அதை மேனேஜ் பண்ண முடியுமா? எங்க கிளப் உங்க கண்ணை உறுத்துதா? உங்களால நடத்த முடியலன்னா அது முடிஞ்சு போயிடுச்சா? அவளை அங்க வேலைக்கு சேர்த்ததால தான் உங்க கிளப்பை நான் காப்பாத்துறேன். என்ன ஒரு அருமையான தியாகம் இது. அவளை நீங்க அங்க அனுப்புனீங்கன்னா யாருமே உங்க பக்கத்துல இருக்க மாட்டாங்கல்ல? ஆமா, உண்மையிலேயே உனக்கு என்னதான் பிரச்சனை? உனக்கு மூளை இருக்கா இல்லையா? எனக்கு காரணம் தெரியும். நீங்க எதுக்காக இதெல்லாம் செய்றீங்கன்னு எனக்கு தெரியும். நான் என்ன நினைக்கிறேன்னா, அடுத்த வாரத்துல இருந்து நாம ஃபேமிலியோட ஒண்ணா உட்காந்து சாப்பிட வேணாம்னு நினைக்கிறேன். நம்ம எப்பயுமே அமைதியான முறையில சாப்பிட்டதே இல்லை. இன்னைக்கு தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே வாங்கிட்டு வந்து ஃபுட் ரெடி பண்ணேன். அதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். உங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தராச்சும் இதெல்லாம் டேஸ்ட் பண்ணீங்களா? ஏதாவது நல்லா இருக்குன்னு சொன்னீங்களா? நான் தான் இந்த பெரிய விஷயமா எடுத்து சமைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீங்க 2 பேரும் இதை ஒரு பெரிய விஷயமாவே எடுக்கல. இனிமேல் நம்ம இந்த மாதிரி எல்லாம் உட்காந்து சாப்பிட வேணாம். ஷன்கி, இங்க பாரு, இந்த பிரச்சனைக்காக எல்லாம் நீ மூட் அவுட் ஆக வேண்டாம். நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? பொதுவாவே நான் எப்பவும் வேலையில பிஸியா இருப்பேன். அதனாலேயே என்னோட ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் சனிக்கிழமை மத்தியானத்துக்கு மேல எனக்கு கால் பண்ண வேண்டாம்னு ஆர்டர் போட்டிருக்கேன். எதுக்காக? நாம எல்லாரும் ஃபேமிலியா ஒன்னா உட்காந்து லஞ்ச் சாப்பிடுதான். என்ன மன்னிச்சிடு, கோவப்படாத. இது எங்க தப்பு தான். எங்க ஆர்கியூ பண்ணிடக்கூடாது. சரி, நாம சாப்பிடலாம். இனிமே நாங்க இங்க உட்காந்து ஆர்கியூ பண்ண மாட்டோம். சரியா? உனக்கு ஓகே தானே? ஆமா, சாப்பிடலாம். சாப்பிடலாம். சரி, எல்லாத்தையும் சீக்கிரம் அம்மா, வை. இது எதுக்குன்னா, இது டபுள் டோஸ் ஆஃப் லவ். இப்போ 4 ஹேண்ட்ல பண்ணு. பிரமாதம். ஸ்விங் மூமெண்ட் எல்லாம் ஃபுல் அட்டென்ஷன் செலுத்தணும். சாங் சாஞ்சுவான், சூப்பர்.
நான் இந்த டேட்டாலாம் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பிரமாதம். சொல்லு. ஆமா நீ கோச்சோட அந்த டேபிளை ஃபிக்ஸ் பண்ணிட்டியா இல்லையா? நான் ஸ்டோர் ரூம்ல ஒரு டூல் பாக்ஸை பார்த்தேன், அதை வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். வெரி குட். உண்மையாவே நீ ரொம்ப நல்லா வேலை பார்க்குற. இதை பாரு, ஸ்டோர் ரூம்ல இருந்த ஸ்டாக்கையும் நான் ஃபுல்லாக எடுத்துட்டேன். இப்போதைக்கு கோட் புக்கிங்ஸ்க்கு தேவையான ராக்கெட்ஸும் பால்ஸும் நம்மக்கிட்ட நிறையவே இருக்கு. ஸோ புதுசாக வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனையே கோட்ஸ் தான். இந்த கோட்ஸில் அங்கங்கே சின்ன சின்ன மேடு பள்ளங்கள்லாம் இருக்கு, அதை ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். நான் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்பவே அதை கவனிச்சேன். இப்போ நம்ம கிளப்ல இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா ஃபண்டு ரொம்ப கம்மியாக இருக்கு. அப்படி பார்த்தா இண்டோர் கோட்ஸ்லாம் கொஞ்சம் ஓகே தான், ஆனால் அவுட்டோர் கோட் 8 இருக்கு இல்லையா, அதை நம்ம இதை பாரு, கோட் 8ஓட புக்கிங்ஸ் எல்லாம் மற்ற கோட்டை விட கம்மியாக தான் இருக்கு. எல்லாருக்கும் இது தோணும் இல்லையா, யார் மோசமான கோட்டில் விளையாடுவாங்க? அதோட அந்த வாட்டர் டிஸ்பென்சர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை நான் மார்னிங் தான் க்ளீன் பண்ணேன். இன்டீரியர் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. கடந்த காலத்தில் என்னோட டீமுக்கு என்னாச்சுன்னா, டிஸ்பென்சர்ஸை சரியாக க்ளீன் பண்ணாதனால பாக்டீரியாவாகி அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ ஏற்பட்டுச்சு. நீ நிறைய வேலை பார்த்துருக்க. அம்மா காலையில் எத்தனை மணிக்கு வந்த? 6 மணிக்கு. இப்போதைக்கு என்னால் விளையாட முடியாது, ஆனால் என்ன வேலை செய்ய முடியுமோ செய்யலாம் இல்லையா? ஏன்னா நீ என்னை வேலைக்கு சேர்த்தது அவங்க எல்லாரும் சேரிட்டின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நான் உன்னை அவமானப்படுத்தக்கூடாது இல்லையா? சரி, நான் போய் டேட்டாவை ரெக்கார்ட் பண்ணுறேன். அட பிரமாதம், அற்புதமான ஷாட். தயாரா இருங்க. சூப்பர். சான்சன் ஷுவான், அவுட்டோர் கோர்ட்டுக்கு வா. சாங் செங்சுவான், கோட் கேன்சல் ஆயிடுச்சு. ஸ்கெடியூல்ல ரீடு பண்ணு. ஸ்ட்ரிங்கிங் ரூமுக்கு முன்னாடி 2 ராக்கெட்ஸ் இருக்கு, அதை ஸ்ட்ரிங் பண்ணிடு. ஓகேவா? சாங் செங்சுவான், ரீஹாபிலேஷனுக்கு வந்து ஜியாஜோக்கு ஹெல்ப் பண்ணு. சரி, இதோ வரேன். கொஞ்ச நாளாவே உன்னை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னை பார்த்தா வேடிக்கையா இருக்கு. லியாங் யாங் சொன்னது உண்மைதான் போல. நீ ஒரு அருமையான அத்லீட் தான். அடுத்தவங்களுக்கு உன்னால மசாஜ் கூட பண்ண முடியுது. உனக்கு அது பெருமையா இல்லையா? இதை நான் பண்ணுறதுனால எனக்கு பெருமை வந்துருமா? முடிஞ்சிருச்சு. இது ஃபன்னு நினைச்சியா? ஹானஸ்டா உன்கிட்ட ஒன்று சொல்றேன். உன்னால பேட்மிண்டன் நேஷனல் டீமுக்கு போக முடியும். ஆனா உன்னால இங்க வேல்யூபிளான ஒரு டென்னிஸ் பாலா கூட இருக்க முடியாது. நீ கிளப்போட ஹேண்டிமேனா இருந்து நியாயமா பணம் சம்பாதிக்கிறத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா டீம்மேட் ஆகணும்னு மட்டும் கனவு கண்டாத. அப்படி நினைச்சா நீ டென்னிஸை சாதாரணமா நினைக்கிறேன்னு அர்த்தம். அவன் சொல்றத பத்தி கவலைப்படாத. என்ன? அவன் கெட்டவன்லாம் இல்ல, ஆனா என்ன வாய் கொஞ்சம் அதிகம். அவன் பெரிய குடும்பத்துல கொஞ்சம் வசதியா வளர்ந்துட்டான். அவன் டென்னிஸை ரொம்பவே முக்கியம்னு நினைக்கிறான். அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அவன் கரெக்டாக தான் சொல்லியிருக்கான். இப்போ என்னால் டென்னிஸ் ப்ளே பண்ண முடியாது, அதான் உண்மையும் கூட. அதை மறுத்து எந்த பிரயோஜனமும் இல்லை. இதில் அசிங்கப்பட என்ன இருக்கு? ஆனால் 3 மாதம் பயிற்சி எடுத்து என்னால் டென்னிஸ் ப்ளே பண்ண முடியலன்னா அப்போ என்ன தாழ்வா பார்க்கறதுல அர்த்தம் இருக்கு. உனக்கு ஒன்று தெரியுமா, என்னோட ஒர்க் பிளேஸ்க்கு நான் வந்தப்ப என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் அவங்களோட வீக்னஸை ஃபேக் பண்ணிட்டு இருந்தாங்க. கோஇன்சிடென்ஸாக இருக்கு. ஆனால் நான் கோர்ட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை என்னால் ஃபேக் பண்ணவே முடியாது. என்ன நானே என்னால் ஏற்றுக்க முடியலன்னா எப்படியும் என்னோட ஆப்பனண்ட் என்ன வின் பண்ணிடுவான். நீ டென்ஷன் ஆகாத. இந்த மாதிரி சாதாரண விஷயம்லாம் என்ன அவ்வளோவா ஸ்ட்ரெஸ் ஆகாது. Two, 3,
மறுபடியும் ஓகே ரெடியா இருக்க சீக்கிரம் 1 2 3 1 2 3 ரெடியா இங்க வா ஓகே ரெடியா இரு 1 2 3 இந்த சரி நம்ம ரெண்டு பேரும் விளையாடுவோமா 1 2 இப்படி புடி 3 எங்க டேடியோட கம்பெனி இன்டீரியர்லாம் ரொம்ப சாதாரணமானது. அங்கதான் பீச் ஒர்க் பண்றாங்களா? அது அவங்க ஃபாதர் இல்லாவோட கம்பெனியா? உங்க அப்பாக்கு ஒரு மருமக தேவைப்படுதா? இந்த யங் கப்பல் ரொம்ப ஸ்வீட்டா இருக்காங்கல்ல? ஆமா, அந்த போட்டோ எங்க கிடைச்சது? ஆமா, அது என் டேடியோட கம்பெனி தான். என்கிட்ட இதை பத்தின போட்டோவும் இருக்கு. இந்த ஹேண்டில் கிரியேட் பண்ணதுக்கான அர்த்தம் என்னது? நான் உண்மையை சொல்றேன். எனக்கு பீச் சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். நான் ஒண்ணு மாதிரி ஆள் கிடையாது, பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். உனக்கு இப்ப என்னதான் வேணும்? சாங் செங்சுவான், இங்க வா. நீ அவன் கூட விளையாடு. ஓகே. சான் சென்சான் இங்க வா. ஜியாஜோ ஒரு பிரேக் எடுத்துக்கோ. சொல்லுங்க கோச். உனக்குன்னு ஒரு தனி கோச் வேணுமா? உனக்கு சர்வ் பண்ண தெரியுமா? 1-2 சர்வ் பண்ண. சரி. நல்லா பண்றானே, இன்னொரு தடவை பண்ணு. சுமாரா பண்றேன். இங்க வா. நீ இங்க வேலைக்கு வந்து 2 வாரம் தானே ஆகுது, சரிதானே? பரவாயில்ல, நல்லா பண்ற. உண்மையிலேயே சர்விங் பண்றது ரொம்ப கஷ்டம், புரிஞ்சுதா? அவனுக்கு இன்டர்னல் ஷோல்டர் ரொட்டேஷன் கோச்சிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். டீம்ல அவனுக்கு ஒரு நிக்நேம் வச்சிருக்காங்க, ஹியூமன் டென்னிஸ் பால் மிஷின். டீம்ல பிராக்டிஸ் பண்ண எல்லாரும் இவனோட சர்வீஸ் எதிர்பார்க்கறாங்க. என்ன எதிர்பார்க்க காரணம், நான் பால் மிஷினை விட நல்லா பண்றேன்னு. நல்லா பண்றேன். ஓ, பிராக்டிஸ் பண்ணு. ஓகே. அவனோட சர்வீஸ் எல்லாம் டாப் ஸ்பின்னும் சைட் ஸ்பின்னும் ரொம்ப நல்லாவே பண்றான். அது உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தான். அதனால என்னாச்சு சொல்லுங்க மேனேஜர். இது சாங் சான்சுவானோட ட்ரைனிங் ரெக்கார்ட்ஸ், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே. நீ தப்பா ஏதாவது ரெக்கார்ட் பண்ணியா? இவ்வளோ இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒரு நாள் காலையில நான் 7 மணிக்கு வந்தேன். அவுட்டோர் கோர்ட்ல அவன் பிராக்டிஸ் பண்ணதை பார்த்தேன். அவன் அப்ப ஸ்விங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தான். அவன் அப்ப 6 மணிக்கே பிராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணதா ஜானிட்டர் சொன்னாரு. டெய்லி எல்லாரும் போனதுக்கு அப்புறமா 2 hours கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணுவான். அவனுடைய ஆர்வம் ரொம்ப பயமுறுத்துது.
சாங் சஞ்சுவான ஆரம்பத்துல நம்ம கம்பெனில ரெக்ரூட் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் அத்லட் ஆக்கி மொத்த டீமையும் பூஸ்ட் பண்ணலான்னு ஐடியால இருந்தேன். ஆனா நான் இப்ப என்ன நினைக்கிறேன்னா, சாங் சஞ்சுவான் கண்டிப்பா நம்ம கிளப்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு. அவன் கண்டிப்பா ஒரு எக்ஸாம்பிளா இருப்பான். ஜேஜோ, நீ சென்சுவான் கூட போட்டி போடுறத கொஞ்சம் நிறுத்தியாகணும். அவன் உண்மையாவே திறமையானவன் தான். அவன் சும்மா ஷோ காட்டுறான், அவ்வளோதான். ஆனால் நான் அப்படி நினைக்கல. அவன் 2 ஷாட் தான் சர்வ் பண்ணான். ஆனால் அந்த 2யுமே பிரமாதமாக பண்ணான். உண்மையிலேயே அது நல்லா இருந்தா அவனோட போய் ப்ராக்டிஸ் பண்ணு. எனக்கு 2 ஷாட் சர்வ் பண்ண பார்க்கலாம். ஹேய் நியூ கம்மர், நாம 2-3 செட்ஸ் விளையாடலாமா? ஆ சரி, ஆரம்பிக்கலாம். அவுட். இன்னொரு தடவை. நியூ கமர், உன்னால வெறும் சர்வ் மட்டும்தான் பண்ண முடியுது, ரிசீவ் பண்ண முடியல. சரி, நாம ஒரு ஃப்ரெண்ட்லி கேம் விளையாண்டு பார்க்கலாம். ஓகே. ஹேய் நியூ கமர், இங்க வா, இங்க வா. ஆமா, முதல்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இது டென்னிஸ். நீ அடிக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ பேட்மிண்டன் மாதிரி இருக்கு. அது என்னன்னா, எனக்கு அசிஸ்டன்ட் கோச் வெறும் சர்வ் பண்ண மட்டும்தான் சொல்லி கொடுத்தாரு. மற்றபடி நான் இதெல்லாம் வீடியோ பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். இதுக்கெல்லாம் டியூஷன் ஃபீஸ் கூட கொடுக்கலாம். உண்மையா கத்துக்கணுமா? நான் சொல்லித்தரேன், ஃபீஸ் இல்லாம. எதுக்காக? வேடிக்கையா இருக்க. ஆமா, இந்த கோர்ட்ல உனக்கு விளையாட தெரியாதுல, அதுக்காக தான். நீ என் கூட விளையாண்டனா உன்னை வச்சு நான் காமெடி பண்ணுவேன். இந்த கோச் சரியில்லை, இதில் ப்ளே பண்ணால் உங்களுக்கே மோசமாக இருக்கும். நீ மோசமாக விளையாண்டுட்டு எனக்கு கிளாஸ் எடுக்கிறியா? நீ கற்றுக்கணுமா? ஆமாம், எனக்கு சொல்லிக் கொடுங்க. சரி வா, சொல்லித்தரேன். அப்புறம் நான் சின்ன பையனாக இருக்கிறனால உன்னை மாரி வீக்கான ஆளுக்கு சொல்லித் தருவேன். டெய்லியும் நீ விளையாண்டு டயர்டாகிறத பார்க்குறேன். அப்புறம் உனக்கு கோச்சும் யாரும் கிடைக்கல. அதனால தான் என்னை விட பெரிய ஆள் நீ. ஒரு நிமிஷம் இரு. உனக்கு என்ன வயசாகுது? எனக்கு 21. உனக்கு? எனக்கு 22 ஆகுது. நான் தான் சீனியர். ஆனால் கேமில் சீனியாரிட்டி படி நீ அப்ரெண்டிஸ் தான். ஓடி போய் பந்தெல்லாம் எடுத்துட்டு வா. உனக்கு முதல்ல சில 4-8 வேல்யூ சொல்லித்தரேன். ராக்கெட்டை நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கோ. ரெடி? 3, 2, 1 கோ. முதல்ல உன்னோட ரைட் ஃபுட் எடுத்து வைக்கணும், அப்புறம் ரெண்டாவது. ஓகே? 3, 2, 1 கோ. உன்னோட காலு நல்லா கீழே போகணும். கீழே போனால் தான் பாலை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். உன்னோட வெயிட் எல்லாம் லெக்கில் போடு. சரி வா, பிரேக் எடுத்துட்டு அப்புறமா பிராக்டிஸ் பண்ணலாம். வா, கொஞ்சம் தண்ணி குடி. ரெஃப்ரெஷ் ஆக எலக்ட்ரோலைட் சாப்பிடு. ஹேய், நீ ரெஸ்ட் எடுக்கல? நீ ரெஸ்ட் எடு, நான் கொஞ்ச நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். சரி, நீ என்ன ஏலியனா? உனக்கு எப்படி இவ்வளோ எனர்ஜி இருக்கு? அப்புறம் நீ ப்ராக்டிஸ் பண்ணும்போது எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவ? டெய்லியும் 8 to 9 மணி நேரம். டெய்லி 8 to 9 மணி நேரமா? ஆமாம். உண்மையிலுமே நீ பெரிய ஆள் தான்.
சரி வா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆ பொசிஷனுக்கு வா. ராக்கெட்டை ஹையராக பிடி. நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? ரைட் ஃபுட்டை ஃபர்ஸ்ட் வைக்கணும், உன்னோட லெக்கில் நீ வெயிட்டை போடணும். அப்படிதான் கரெக்டாக பண்ணுற. கமன். மேனேஜர் லியாங் என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களா? கோச் வாங், நான் உங்ககிட்ட சில விஷயம் பேசணும். ஷென்சியோட சப்ஸ்டியூட் கோச் சொன்னாரு. ஏன்னா அவர் தான் சான்சுவானுக்கு டென்னிஸ் கோச் கொடுக்குறாரு. அவர் ரூல்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன்ஸை ரெகுலேட் பண்ணலன்னு சொன்னாரு. எல்லாத்தையும் சரியா பண்ண அட்வான்ஸ்மெண்ட் இருக்கும். இதான் அவனோட லேட்டஸ்ட் ட்ரைனிங் ரெக்கார்ட். நல்ல முன்னேற்றம் இருக்கு. அவன் ஒன்றும் பெருசாக எல்லாம் ஒன்றும் கற்றுக்கல, ஆனால் கோச்சிங்கில் சீரியஸாக இருக்கான். நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க இருக்கிற யாருக்குமே சொந்தமா பிராக்டிஸ் பண்ணணுங்கிற மோட்டிவேஷன் இல்ல. ஆனா இப்ப அவங்களுக்கு சீனியரா அப்ரெண்டிஸ் பிரதர் இருக்கான். அவங்க பிராக்டிஸ் பண்றதை விட அவனுக்கு தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. கோச்சிங்கும் லேர்னிங்கும் நல்ல ப்ராக்ரஸை கொடுக்கும். அதுக்கான ரிசல்ட்டை நீங்க அந்த பேப்பர்ல பார்க்கலாம். சரியா கோச் வாங்? நம்ம கோச்சோட அட்டெண்டன்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பாருங்க. ஆனா இது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண சிஸ்டம் மாதிரி இல்ல. மேனேஜர் லியாங், நீங்கள் சொல்கிறத ஒத்துக்கிறேன். ஷாங் சானை ரெக்ரூட் பண்ணி நீங்கள் ஒரு பெரிய மூவ் பண்ணியிருக்கீங்க கிளப்பில் இப்போ நல்ல எந்தூசியாசம் இருக்குது. ஆனால் இது ட்ரைனிங் ரெக்கார்டுடைய ரிசல்ட் கிடையாது. நிறைய பேர் இதை பற்றி எங்கிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்னால் இதை தொடர்ந்து செய்ய முடியாது. இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாதே. கிளப்போட சிஸ்டத்தையும் ரூல்ஸையும் மாற்றவே முடியாதா? அது எப்பவும் போலதான் இருக்குமா? அப்போ நம்ம புவராத. மேனேஜர் லியாங், உங்களுக்கு டென்னிஸே விளையாட தெரியாது. நீங்கள் கோர்ட்குள்ளே காலே வச்சது கிடையாது. நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்து எங்களுக்கு ரூல்ஸ் போட்டுட்டு இருப்பீங்களா? இதில் ஏதாவது அர்த்தம் இருக்கா? நம்ம ட்ரைனிங் பிளானை பற்றிய கண்டென்ட் மட்டும் பேசலாம். நான் சொல்கிறது என்னென்னா, இந்த பிளான் வந்து எந்த சேஞ்சஸையும் கொடுக்காது. இன்றைக்கி காலை ஒரு டீம் மெம்பர் சொல்கிறாரு அவர் ஷோல்டர் ஹர்ட் ஆயிடுச்சான். அவர் ப்ராக்டிசிங் ஸ்டெப்பை மாற்றிருக்காரு, ரன்னிங் பொசிஷனை மாற்றிருக்காரு. நீங்கள் ட்ரைனிங் பிளானோட கண்டென்ட்டை மாற்ற முடியாதுன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் பெரிய முட்டாள்தனமா தெரியல? உங்களால மாற்ற முடியாதுன்னு சொல்லல, இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? நீங்க ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கிறது நல்லதுதான். அதை நான் எப்படி செய்யறதுன்னு சொல்லுங்க. நாங்கள் எல்லாத்தையும் நிராகரிக்கிறோம். நம்ம டீம் மெம்பர்ஸை நிராகரிக்க முடியுமா சும்மா ரெக்கார்ட்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு? நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்கள் ட்ரேடிங் ரெக்கார்ட்னால இங்கே யாருமே சந்தோஷமா இல்லை. அதனால் நீங்கள் அதை பற்றி யோசிங்க. இன்னொரு தடவை. பிரமாதமாக பண்ண. சரி வா பிரேக் எடுத்துக்கலாம். உண்மையாகவே நீ நல்லா பழகிட்ட. நீ காலையிலேருந்து பிரேக் எடுக்கவே இல்லையே. நான் ஒரு நல்ல பிளேயராக இருக்கனால உனக்கும் ஒரு நல்ல கோச்சாக இருக்க முடியுதுல்ல? நான் சீரியஸாக தான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் உனக்கு இப்படிலாம் கோச்சிங் கொடுக்குறதுனால கொஞ்ச நாளே நீ இதெல்லாம் பழகிடுவேன். நீ உண்மையிலே நல்ல கோச் தான். தேங்க்ஸ் நண்பா. யாரும் நன்மை. நான் இல்லை, நான் தெரியாமல் சொல்லிட்டேன். இந்த மாதிரி நான் யார்கிட்டையும் சொன்னதில்லை. நீ என்ன சொல்ல வர? நான் உனக்கு கோச்சிங் கொடுத்து டயர்ட் ஆயிட்டேன், அதனால தான் அப்படி சொன்னேன். சரி, உனக்கு என்னதான் வேணும்? அதை தான் ஆரம்பத்துல இருந்தே யோசிக்கிறேன். எதுவாக இருந்தாலும் சரிதான், நான் தான் உன்னோட கோச், அப்புறம் மென்டர். ஆனால் நீ இன்னும் இன்ஃபீரியராகவே ஃபீல் பண்ணுற. சரி, நான் உன்னை நண்பனை ஏற்றுக்கிறேன். சொல்லப்போனால் எல்லா நேரமும் நீயும் ரொம்ப மோசம் கிடையாது. இருந்தாலும் சரி விட, பேசுனா நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். சரி, நான் கிளம்புறேன். டாய், உன்னோட 4-8 டாப் ஸ்பின் தப்பா இருக்கு. கரெக்டா பண்ணு. தாயி, அங்க என்ன பண்ற? விளையாடு. பால் எடுக்கிறத நிப்பாட்டிட்டு வீட்டுக்கு போங்க. உன்னோட ராக்கெட்டை முதல்ல கையில எடு.
நீ எப்படி விளையாடுன்னு பார்த்தல, எவ்வளவு தைரியம் இருந்தா ராக்கெட்டை கிழதுக்கு போடுவ. இன்னும் கொஞ்சம் மாசத்துல லீக் கோச்சிங் வரப்போகுது, நீ அதுக்கு போகணுமா வேணாமா? உன்னோட ஸ்டாண்டர்ட் ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கு. உனக்கு மட்டும் நான் பால் எடுக்கலனா உனக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு டைம் இருக்காது. எனக்கு 18 வயசு ஆகுது. தினமும் எங்க அம்மாவை கூட்டிட்டு பிராக்டிஸ்க்கு வரேன். உங்களுக்கு அது அவமானமா தெரியல, ஆனா எனக்கு அவமானமா தெரியுது. தாயி, நீ போய் முதல்ல வேற கிளப்ல எல்லாம் செக் பண்ணி பாரு. நம்மள மாதிரி ஃபேமிலில இருந்து இருக்கவங்க யாருமே இது வரைக்கும் விளையாட எங்கேயும் போல. நம்ம தான் பணத்தை செலவு பண்ணி இங்க வந்து இப்படி விளையாண்டுட்டு இருக்கோம். நீ சின்ன வயசுல இருந்தே இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? உனக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னா இப்ப என்ன? உனக்கு என்ன பிடிக்கலையா? என்னால உனக்கு அவமானமா இருக்கா? உண்மையிலே நான் இங்க இருக்கிறது உனக்கு அவ்வளவு கஷ்டமாவா இருக்கு? அம்மா, மேம் கொஞ்சம் பாருங்க. ப்ளீஸ் கோவப்படாதீங்க. இங்க கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்கு. என் ஆஃபீஸ்க்கு வேணா வந்து உட்காருங்க. ப்ளீஸ் வாங்க போலாம். இந்தாங்க, கொஞ்சம் தண்ணி குடிங்க. இந்த டென்னிஸ் கிளப்ல உண்மையிலே என்னதான் பிரச்சனை? மேனேஜர் அப்புறம் கோச்சிங் மெத்தட்ஸ்னு எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு. சில நேரம் கிளாஸ்லாம் கூட நடக்க மாட்டேங்குது. டாயியை இந்த கிளப்ல இருந்து வேற கிளப்புக்கு மாத்தணும்னு நினைச்சேன். ஆமா, உங்களோட ஃபீலிங்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடியுதா? நீங்க சொன்ன எல்லா பிரச்சனையும் நான் சீக்கிரம் சரி பண்ணிடுறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. என்ன நீங்க நம்பலாம். நான் இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா நான் இங்க இருந்து முதல்ல கிளம்புறேன். உனக்கு இன்னும் ஒரு ½ அன் ஹவர் கிளாஸ் மிச்சம் இருக்கு. முடிஞ்சோடனே நீயே வீட்டுக்கு ஆண்டி, போயிடு. நான் சாஞ்சுவான் இங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன். நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். கமான், முன்னாடி வா. ஆண்டி, இந்த பேக்கை நீங்க யூஸ் பண்றீங்களா? அதை என்கிட்ட கொடுங்களா. இந்த பக்கம் முடிஞ்சிருச்சு. அந்த பக்கம் எடுத்துக்கிட்டுமா பால? இல்லனா நீ கேமை கன்டினியூ பண்ணு. ரெடியா? கிரேட். ஹலோ அலெக்ஸ், நான் இப்போ டென்னிஸ் கிளப்ல மேனேஜரா இருக்கேன். எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஃபேவர் வேணும். உன்னோட ஸ்டெப்ஸ்லாம் சரியில்லை. எப்பவும் பொசிஷன் இப்படி தான் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 இது மாதிரி டைமை நிறைய வேஸ்ட் பண்ணுவ. ஆனால் நீ கிராஸ் ஓவர் ஸ்டெப்ஸ் பண்ணேனா 1 2 3 4
டைம் பாதியாக குறைஞ்சிரும். ஓகே. அப்போ இன்னைக்கு கற்றுக்கணுமா? நான் உனக்கு சொல்லித்தரேன். இன்ஃபேக்ட் அந்த கோர்ட்டில் நான் கொஞ்சம் பால் தான் எடுத்தேன். எனக்கு அவ்வளோவா டயர்ட் ஆகல. ரொம்ப வருஷம் கழிச்சு எங்கள் அம்மா இன்னைக்கு தான் கோர்ட்கே வரல. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க. எனக்கு தெரியும் அவங்க எவ்வளோ நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு, ஆனால் அவங்களால முடியல. நேத்து நடந்த காம்படிஷன்ல லாஸ்ட் ஷாட்ல நீ அந்த தவற செஞ்சிருக்கவே கூடாது. உன்னோட பிரச்சனையும் உன்னோட ஃபுட் ஒர்க் தான். இன்னைக்கு நெட்ல ஸ்கிப் ரன்னும் பெடல் ஸ்டெப்ஸும் பண்ணு. 1000 தடவை அதை பிராக்டிஸ் பண்ணு. உன்னோட ஃபீலிங் எனக்கு புரியுதா? உன் அம்மா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அவங்க இன்னும் கொஞ்சம் வாட்டி தான் வருவாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. தேங்க்யூ பிரதர் சான்சான்.如果不将世俗当理，让感情肆意而不再逃避，眼前的路要不要走下去？如果所有理性和感情最后都发现答案是你，要有多坚定，能换你也相信。我们总想着应该怎么做才不会出错，那小心翼翼的不过是太难得。You will be loved, you will be loved， 我在你身旁啊，干嘛全世界放下？